வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் குருமா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு டிஃபன் ஐட்டம்களுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் வெந்நீர் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு பூ ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிடுவோம். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டு வச்சுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குருமா வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துடலாம். குருமா கொதித்த பிறகு நம்ம காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டுக்கிடுவோம். அது வரைக்கும் இது வெந்நீரில் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் காய வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு பெரிய பல்லாரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிருவோம். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை துண்டு சின்னது சேர்த்துருக்குறேன். இதை ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு தனி வத்தத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்த்தது காமிக்கலை. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலா வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாடை போகணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை வெந்நீரிலேருந்து நல்லா எடுத்து கழுவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு புழு வெளியே வந்திருக்குது. நம்ம வெந்நீரில் போட்டு எடுக்கும்போது தான் இப்படி எதுவும் இருந்துச்சுன்னா வரும். வேறு எதுவும் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் குருமாவில் சேர்த்துருவோம். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிறதுக்கு வச்சிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் வச்சா போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வரப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கிற காலிஃப்ளவர் குருமா டிஃபன் ஐட்டம் மற்றும் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் காலிஃப்ளவர் குருமா வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.